ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் காய்ஸ். நிறைய நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால், யாழ்ப்பாண பிரதேசத்தில் புன்னால கட்டுவனன்னு சொல்கிற இடத்துல இருக்கிற கர்ஷல் என்ற பார்க். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பார்க். ஆனால் இங்கே இன்றைக்கு நானும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணதால இங்கே வந்திருக்கேன். ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குது என்ன மாதிரி அப்படின்னு நான் கேட்டு எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கர்ஷல் என்ற பார்க்கில் வந்து என்ட்ரன்ஸ். இந்த பார்க் வந்து இன்னொன்னா உள்ளுக்குள்ள போகல. ஆனா அந்த இதனுடைய நுழைவாயில வந்து பார்க்க அது வந்து முழுக்க முழுக்க ஒரு நேச்சுரலா ஒர்க் பண்ண அந்த இயற்கை இயற்கை சார்ந்ததா தான் இருக்குது. இதுதான் இந்த கர்ஷலன்ற பார்க்கினுடைய பிரதான நுழைவாயில். அப்படியே இதால உள்ள போவோம். கரிசல், அதாவது இந்த இடத்தின் பேர் வந்து கர்ஷல்னு சொல்லி இருக்குது. இது அந்த நுழைவாயிலாக நாங்கள் உள்ளுக்கு வந்த உடனே ஒரு என்ட்ரன்ஸ் ஸ்பாட் மாதிரி இருக்குது. நிறைய சின்னாக்கள் எல்லாம் வந்துருக்காங்க இங்கே விளையாடுறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையான இடமா தான் இருக்கு. அப்படியே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நிறைய வகை வகையான மரங்கள் இருக்குது. எனக்கே வந்து இந்த மரங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி தெரியல. பாருங்க, அப்படியே போவோம் பார்க்குக்குள்ள வந்து. விவசாயத்துல வந்து உள்ளடக்கின பயிற்சிகை, பண்ணை வளர்ப்பு, மீன்பிடி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல மீன்பிடியும் ஒரு முக்கியமான விஷயம். இங்க வந்து மீன்கள் வளர்க்கணும், வளர்ப்பு மீன்கள் வளர்க்கணும். அதை வந்து விற்கிறதுக்கு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம். இதை பார்த்தவங்க சொல்லி சொன்னா நிறைய வகையான மீன்கள் எல்லாம் இருக்கு. பாருங்க, நிறைய டிஃப்ரெண்டான ஃபிஷ் ஐட்டம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இங்க வளர்க்குறாங்க. வளர்த்து பிஸ்னஸ் செய்யணும். நிறைய கலர் கலர் மீன்கள் எல்லாம் இருக்குறீங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா போட்டோ ஷூட் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்குது. பாத்தீங்கன்னா நிறைய பூக்கண்டுகள் இருக்கு. அதாவது விற்பனைக்குரிய பூக்கண்டுகள் அப்படித்தான் என்னன்னு சொல்லி சொன்னா பூக்கண்டு மட்டும் இல்ல, பயன்தார மரங்கள், மூலிகை செடிகள் எல்லாமே இங்க இருக்குது. பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தெரியும். இதெல்லாம் வந்து மக்களுடைய விற்பனைக்காகத்தான் வச்சிருக்கணும். நீங்க வந்து நீங்க உங்களுக்கு தேவையான பூக்கண்டுகள், மரங்கள், மூலிகை செடிகள் எல்லாத்தையுமே நீங்க வாங்கிக்கொள்ளலாம். அங்க தூரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஐந்தூரியம் எல்லாம் தெரியுது. நல்லா அழகா இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு முற்று முழுவதுமாக இயற்கையாலேயே வடிவமைக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கிறதால எனக்கு வந்து நிறைய பிடிச்சிருந்தது. இங்க வந்து நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கு. ப்ளஸ் வந்து மீன் இப்படி பார்த்தினாங்க. அடுத்தது வந்து இந்த மரம் செடி கொடிகள் பார்த்தினாங்க. பட் இது வந்து போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நீங்க நிறைய பேர் வந்து போட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஹால்னு சொல்லி சொன்னா சிட்டில எல்லாம் இருக்கிற மாதிரி உள்ள அடைச்சு கட்டி ஏசி போட்ட ஃபங்க்ஷன் ஹால் இல்லை. ஓப்பன் பிளேஸ், ஓப்பனா தான் இருக்கு ஃபுல்லா. ஆனா அந்த கூரை அமைப்பு வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஓடு போட்ட கூரை அமைப்புல வந்து மரத்தாலான தூண்கள் வச்சிருக்கு. ஃபேனும் இருக்குது. இந்த லைட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஹால்லையுமே வந்து இந்த எங்களோட பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த ஸ்டெப்புகள், அதே அந்த சாம்பால தட்டுகள் வச்சுதான் செய்திருக்கிறேன். எல்லாத்தையுமே வீடியோவில் காட்டும் பாருங்க. இதுதான் நான் இப்ப சொன்னேன் ஃபங்க்ஷன் செய்யறதுக்குரிய ஒரு ஓப்பனான ஹால். இந்த கூரை அமைப்பு பார்த்தீங்கன்னா ஓடு போட்டிருக்காங்க. தூண்கள் எல்லாமே மரத்தாலான தூண்கள் எல்லாம் போட்டு வைக்கணும். அந்த மேடையில கூடி என்னுடைய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிற மாதிரி பழைய காலத்து இதெல்லாம் மரசலையில தான் முதல்ல பார்த்தது. எல்லாமே காட்சிப்படுத்தி இருக்கணும். இதான் வந்து இந்த ஹால்ல வியூ வந்து நல்லா இருக்காங்க. மற்றது வந்து அப்படியே ஹோலால வந்தோம்னு சொல்லி சொன்னால் ரூம்ஸ், அது ஸ்டே பண்றதுக்குரிய ரூம்ஸ் வந்து இருக்கு. இந்த ரூம்ஸுக்கு முன்னால வந்து இந்த தாம்பாள தட்டுகள், அதாவது பழைய காலத்துல பாவிக்கிற மாதிரி தாம்பாள தட்டுகள் வந்து இருக்குது. இப்ப என்னன்னு சொன்னால் இந்த கர்ஷல் ஓனர் நான் கதைச்சேன். அவர் என்ன சொல்லி சொன்னாருன்னா ஒரு 3000-4000 ரூபாய்க்கு வந்து நாங்க ஒரு போட்டோ ஃப்ரேமை வாங்கி கொள்வதற்கு இப்படியான எங்களோட பாரம்பரிய இதுகளை வந்து தாமரை தட்டுகள், இந்த உருவங்கள், சிற்பங்கள், இதெல்லாம் வெண்கலத்துல செய்யறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்துறாங்களா உங்களை அடுத்த அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நாங்க இதை காட்டலாம்ன்ற மாதிரி அண்ணா சொல்லியிருந்தாங்க. அப்படியே இங்க வந்தோம்னு சொன்னா இந்த ரூம் வந்து பார்க்கலாம்.
இங்க வந்து ஏசியும் இருக்குது. நான் ஏசி ரூம்ஸும் இருக்குன்னு சொன்னேன். பெட் போட்டிருப்பாங்க. அடுத்தது அப்படியே வாஷ்ரூம், அது வந்து ஹபர்ட் இருக்குது. நாங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் வச்செடுக்கக்கூடிய ஹபர். மற்றது ட்ரெஸ்ஸிங் டேபிள், வாஷ்ரூம், இதான் வந்து அவங்களோட ஃபுல்லாக இருக்கு. வாஷ்ரூம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு ரூமாக இருக்குது. இந்த ரூம்குள்ளேயும் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெண்கல பாத்திரங்கள், செப்பு பாத்திரங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாருமே நாங்கள் ஃபோட்டோஸ் தான் விடுவோம் எல்லாம். இது வந்து ஒரு பியோர் ஒயிட், அந்த பிளேனான ஒரு இடத்துல நம்மளுடைய பழமை பேசுற மாதிரி இந்த இதில் வந்து நான் காட்சிப்படுத்தியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வெளியிலே வந்து அப்படி மீன் ஃபிஷ் டேங்க் வந்து இருக்குது. மற்றது பூக்கண்டுகள் வச்சிருக்கலாம். அதுக்கு முன்னாலேயுமே வந்து கிராஸ் லேண்ட் எல்லாமே வச்சிருக்கலாம். வந்து இந்த கேஷுவல் பார்க்கக்கூடிய ரெஸ்டாரண்ட். இதுக்குள்ள போய் பார்ப்போம் அப்படியெல்லாம் இருக்காங்க சொல்லி. இதுவுமே வந்து ஃபுல்லா நேச்சுரல். இந்த பார்க்லயே எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லிச்சேன்னா எல்லாமே நேச்சுரல் இருக்குது. பாருங்க, இந்த தூண்கள், சேர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இதுக்குள்ளேயுமே ஃபிஷ் டேங்க் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் அது வந்து அங்கே ஓட பண்ற சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். டேக்அவேயும் எடுத்துட்டு போகலாம். சாப்பிடையும் நேரம்னு சொல்லி சொன்னாங்க. இதான் வந்து என்னுடைய ரெஸ்டாரண்ட். அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னால வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு ஓப்பன் பிளேஸ் வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஓப்பன் பிளேஸ். வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஹால்ல செய்யற ஃபங்க்ஷனை விட ஓப்பன் பிளேஸ்ல ஃபங்க்ஷன் செய்யறது தான் நிறைய பேர் விரும்புவோம். அதனால வந்து ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஓப்பன் பிளேஸ் வந்து இருக்கு. அதனால வந்து பார்க் மாதிரி சின்னாக்கள் விளையாடக்கூடிய மாதிரி ஊஞ்சல் செட்டிங் எல்லாமே இருக்கிறாங்கள. தொடர்ச்சியா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு பாலம், அதாவது தொங்கு பாலத்தின் அமைப்புல அப்படிதான் இருக்கேன். தொங்கு பாலம் மாதிரி ஒரு செட்டிங், ஒரு பாத செட்டிங் ஒன்று செய்திருக்கணும். அது வந்து ஃபுல்லா மரத்தால தான் செய்திருக்கணும். நல்லா இருக்கு. எல்லாமே இயற்கை மரங்கள். மேல வந்து அந்த வெயில் எல்லாம் நிற்கிறதுக்கு மட்டும் சீட் போட்டிருக்கணும். பட் அது ஏறதுக்குரிய ஏணிப்படி எல்லாமே வந்து மரத்தால தான் செய்திருக்கணும். நல்லா இருக்கு. இது போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு வியூல இருக்குது இந்த பாலம். அப்படி அங்காலையும் வந்து ஊஞ்சல் செட்டிங், மற்றது அங்கால விளையாட்டு சின்னாக்கண்ட விளையாட்டு பிளேஸ். இதுதான் அந்த பாலத்துக்கு வர வந்து ஸ்டெப்ஸ். இந்த இடம் வந்து செய்திருக்காங்கன்னு சொன்னா எல்லாமே ஊடாதான் செய்திருக்கலாம். அதனாலதான் ஏறி மேல அந்த பாலத்துல போயிட்டு நாங்கள் போட்டோ எடுக்கலாம். அப்படியே போனோம்னு சொல்லி சொன்னால் ஃபிஷ் தெரப்பி, அதாவது மீன் மசாஜ். மற்றது வந்து என்ன இதுல போட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா இப்படியான பிரச்சனை உள்ளவங்கள் வந்து இதை பாவிக்கிறது அவைக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதான் வந்து ஃபிஷ் தெரப்பி டேங்க். குட்டி குட்டி அழகான ஃபிஷ் எல்லாம் வந்து எங்களுக்கு தெரப்பி பண்ண போகுது. மற்றது வந்து ஃபிஷ் தெரப்பிக்கு அடிஷ்னலான பேமெண்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்ல நாங்கள் என்ட்ரன்ஸ் பேமெண்டோட வந்து இதெல்லாம் வந்து செய்து கொள்ளேலும். அழகா இருக்கு பாருங்க. ஃபிஷ் தெரப்பிஸ் எல்லாம் வந்து நானும் வந்து இருந்தா எல்லா ஃபிஷ்ஷும் வந்து என்னை சுற்றி கொண்டு இருக்குது. லைட்டா பயமா இருக்கு எனக்கு. பார்க்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைட்டா பயமா இருக்குது. ஆனா வந்து இருக்கேன். அப்படியே ஃபிஷ் தெரப்பியை முடிச்சுட்டு தொடர்ந்தீங்களா வேண்டாம் சொல்லி சொன்னால் போட்டிங். இங்க வந்து போட்டிங் இருக்கு. சின்ன ஆட்களுக்கு வந்து போட்ல ஏற்றி ரவுண்ட் அடிக்கிற சின்ன பொன் மாதிரி கட்டியிருக்கேன். போட்டிங் இருக்கு. இப்ப வந்து ஒரு சின்னாக்கள் 3 சின்னாக்கள் இந்த போட்லாம் போயினம். அப்படியே என்னுடைய எல்லைகளை எல்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எல்லாமே மரக்கல்லாம் இருக்கு. மரங்கள் சூழ்ந்து இருக்கு இந்த பிரதேசத்துல. ஃபங்க்ஷன் செய்யறேன்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. ஃபங்க்ஷன் செய்யறதுக்குரிய போல் அதை பார்த்துருந்தாங்க. என்னன்னு சொன்னா அங்கே ஃபங்க்ஷனுக்குரிய ஃபுட் சாப்பாடு வந்து இங்க ஆர்டர் பண்ணியும் எடுத்துக்கொள்ளையிலும் 7 மணினா நாங்கள் வெளியில இருந்து கொண்டு போறோம். எங்களுடைய விருப்பம் வேண்டாம் நாங்கள் அதை கொண்டறை மேலும் ஆர்டர் பண்ணா அவை வந்து குக் பண்ணி தாங்களே வந்து தருவினோம். அப்படியான வசதியெல்லாம் செய்ய தருவினோம். இன்றைக்கு ஃபுல்லா வந்து கர்ஷல் என்ற கார்டனை வந்து பார்த்துருக்கேன். எனக்கு மிக மிக பிடிச்சிருந்த ஒரு கார்டன். என்னன்னு சொன்னா எல்லாமே நேச்சுரலாவே இருக்கு.
என்ன அந்த விளையாட்டு பொருட்கள் கூட சின்னாக்களுக்குரிய விளையாட்டு பொருட்கள் கூட எல்லாமே இப்படி ஊடால தான் செய்திருக்காங்க, மரத்தால இயற்கை பொருட்களால தான் செய்திருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரான ஒரு இடம். மெட்டது வந்து இந்த கர்ஷல் பாகுண்ட ஓனர் வந்து அசோகன் அண்ணான்னு சொல்லி அவர் வந்து கொக்குவில்ல தான் அவருடைய சொந்த இடம்னு சொன்னவர். அவரோட கதைச்சிருந்ததுல அவர் என்ன சொன்னாருன்னா, நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்க ஏன் இப்படி செஞ்ச, நீங்க உங்களுக்கு என்ன உங்களோட தோட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் மண்ணை அதிகமா நேசிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது இயற்கையை தான் மண்ணை அதிகமா நேசிக்கணும்னு சொன்ன ஒரு ஒரு ஆள். அதாவது மண்ணை நேசிக்கிறதால தான் இந்த இடத்துல இப்படி எல்லாமே இயற்கையாவே செய்திருக்கேன். கேர்ஷல் ஃபார்மோட ஓனர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன், இந்த இதுக்கு கேர்ஷல் எனக்கு பேர் வச்சுனீங்கன்னு சொல்லி. அதாவது நாங்கள் இலக்கியங்களை படிச்சிருக்கோம் தானே, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அப்படி வந்து இலக்கியங்கள்ல இருந்த ஒரு இடம் தான் கேர்ஷல். அதாவது வந்து பூக்கள் தாவரங்கள் அதிகமாக, அதாவது ஒரு குறுகிய காலத்திலே இல்லை நீண்ட காலமாகவே ஒரு தாவரங்கள் பூக்கள் எல்லாத்தையுமே கொண்ட ஒரு பிரதேசத்தை வந்து கேர்சல் என்று சொல்லி சொல்றாங்க. இலக்கியத்திலையும் வந்து அது இருக்கான். கரிசல் பூக்கள் என்று சொல்லி ஒரு இலக்கிய தொகுப்பும் வந்து இருக்கிறதா சொல்லி இருந்தது. பட் அது இந்தியாவினுடைய அந்த சிந்துவெளி நாகரிகத்துக்குரிய நிலப்பரப்பு எல்லாம் வந்து கரிசல் என்று சொல்லி அழைக்கப்படுறதாக சொல்லியிருந்தேன். எனிவே இந்த இடம் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அவருடைய இந்த ஐடியாஸ் எல்லாம் இந்த இயற்கையால் செய்யறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த இடத்த பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய்.